வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தேசிய பாடத்திட்டத்தை ஒப்பிடும்போது மாநில பாடத்திட்டத்தின் தரம் மிகவும் மோசமாக உள்ளது. சென்னை சேத்துப்பட்டில் உள்ள தனியார் பள்ளி நூற்றாண்டு விழாவில் பங்கேற்ற ஆளுநர் RN ரவி பேச்சு. 2047ஆம் ஆண்டு சுதந்திர தினம் கொண்டாடும் போது இந்தியா முழுமையாக வல்லரசு பெற்று விளங்கும் என ஆளுநர் RN ரவி நம்பிக்கை. வீட்டிற்கு முதுகெலும்பாக இருக்கும் பெண்கள் நாட்டின் வளர்ச்சிக்கும் முக்கிய பங்காற்ற வரவேண்டும் என அழைப்பு. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வருமாறு அமெரிக்க நிறுவனங்களுக்கு புலம்பெயர் தொழிலாளர்கள் வலியுறுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள். அமெரிக்கா இந்தியா இடையிலான வர்த்தகம் மும்மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் பெருமிதம். வளர்ச்சி மிகுந்த மாநிலமான தமிழ்நாட்டுக்கு தொழில் துவங்க வருமாறு உங்களை எல்லாம் அழைப்பதற்காகத்தான் நான் இங்கே வருகை தந்திருக்கிறேன். தமிழ்நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் தொழில் ரீதியான உறவு இத்தகைய செப்டம்பர் 17ஆம் தேதி திமுக முப்பெரும் விழா நடப்பதையொட்டி பெரியார், அண்ணா, கலைஞர், பாவேந்தர் விருதுகள் அறிவிப்பு. பெரியார் விருது பாப்பம்மாளுக்கும், அண்ணா விருது அறந்தாங்கி மிசா ராமநாதனுக்கும் வழங்க ஏற்பாடு. மண்ணின் மானம் காத்த வீரர் செறிந்த பூலித்தேவனின் வரலாற்றை தமிழ் நிலம் எந்நாளும் போற்றும். பூலித்தேவனின் 309வது பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. தாய்நாடே பெரியது என தமிழகத்தில் இருந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் விடுதலை உணர்வை ஏற்படுத்திய மாமன்னர் பூலித்தேவன் என EPS புகழாரம். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் பூலித்தேவன் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை. மலையாள திரையுலகை உலுக்கி வரும் ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்து தனக்கு தெரியாது. சென்னை போயஸ் கார்டனில் நடிகர் ரஜினிகாந்த் பரபரப்பு பேட்டி. தொடர்ந்து தமிழ் திரையுலகுக்கும் ஹேமா கமிட்டி அமைக்க சொல்லி நிறைய பேர் வலியுறுத்துறாங்க. ஹேமா கமிட்டி மலையாளம் எனக்கு தெரியாதுங்க, அதை பத்தி தெரியாது. சாரி. கூலி பணம் எப்படி சார் போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு. கார் பந்தயம் நடைபெறுது, எப்படி பாக்குறீங்க சார்? வாழ்த்துக்கள். பார்க்க வரீங்களா? மலையாள திரையுலகில் உள்ள அனைத்து அமைப்புகளும் ஹேமா கமிட்டி பரிந்துரைகளை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நடிகர் மம்முட்டி வலியுறுத்தல். குற்றம் செய்தவர்களுக்கான தண்டனையை நீதிமன்றம் முடிவு செய்யும் என்றும் கருத்து. ஹேமா கமிட்டி அறிக்கை தொடர்பாக கேள்வி எழுப்பிய செய்தியாளரிடம் கோபமடைந்த நடிகர் ஜீவா, செய்தியாளரை பார்த்து அறிவு இருக்கிறதா என அநாகரிகமாக பேசியதால் பரபரப்பு. அவங்களும் பதில் வச்சிருக்காங்க சார். திரும்ப பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் பதில் சொல்லி கேரள மார்க்சிஸ்ட் MLAவும் நடிகருமான முகேஷ் மீது 3 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவு. விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டுமென சிறப்பு புலனாய்வு குழு சம்மன். சினிமா துறை மட்டுமல்ல, எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் பாலியல் குற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை நிறுத்த வேண்டுமென்றால் அனைவருக்கும் பொறுப்பு வர வேண்டுமென நடிகர் அர்ஜுன் அறிவுரை. ஒரு சட்டமோ ஒரு நியாயம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னா அது கோர்ட் மூலமாக தான் கிடைக்கணும். ஸோ எந்த ஒரு பேஸ் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி நடந்ததுன்னா அது நம்ப முடியாதோ எதுவும் தெரிய மாட்டேங்குது. நிறைய அப்பாவி பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க. இதில் சில பேர் மிஸ்யூஸ் பண்ணிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ எது என்னன்னு தெரியாது. அதுக்கு ஒரு பேஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருந்ததுன்னா நிச்சயமாக எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கும். சென்னையில் 2ஆம் நாளாக நடைபெற்றும் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தின் தகுதிச் சுற்று தொடங்கியது. சீறிப்பாயும் கார்களை கண்டு சிலிர்த்து போன பார்வையாளர்கள்.
சென்னையில் களை கட்டும் ஃபார்முலா 4 கார் பந்தயம். பிரபல ஹிந்தி நடிகர் ஜான் ஆப்ரகாம், அர்ஜுன் போனி கபூர், நாக சைத்தன்யா, முன்னாள் கிரிக்கெட் வீரர் கங்குலி உள்ளிட்டோர் போட்டியை கண்டு ரசித்தனர். யாரை மகிழ்விக்க ஃபார்முலா 4 வாகன பந்தயம் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. மக்களின் வரிப்பணத்தை தனிப்பட்ட விருப்பங்களுக்காக வாரி இறைப்பதா எனவும் திமுக அரசுக்கு கண்டனம். தமிழகத்தில் 16 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தேனி, ஆண்டிப்பட்டி, திண்டுக்கல், நத்தம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை. 1 மணி நேரம் கொட்டி தீர்த்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி. சென்னை கூவமாறு மறுசீரமைப்பு திட்டங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். மேயர் பிரியாவுக்கு காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கடிதம். தமிழக அரசின் ஊழலை மூடி மறைப்பதற்கு மத்திய அரசு மீது குற்றம் சாட்டுகிறார்கள். பாஜக ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜா குற்றச்சாட்டு. மூடி மறைக்க மத்திய அரசை குறை சொல்கிறார். நன்றி. அப்படிங்கிறது மாதிரி இந்த கையாலாகாத தமிழக திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் இவர்களுடைய இன்காம்பிட்டன்சிக்கு, இன்எஃபிஷியன்சிக்கு, கரப்ஷனுக்கு மூடி மறைக்க மத்திய அரசை குறை சொல்கிறார். நன்றி. கனமழை, மண் சரிவுகளால் தடைப்பட்டிருந்த மலை ரயில் சேவை 1 மாதத்திற்கு பின் மீண்டும் துவக்கம். மேட்டுப்பாளையம், உதகை இடையே ரயிலில் பயணம் செய்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. வார விடுமுறையை முன்னிட்டு அருவிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள். சுருளி, களக்காடு உள்ளிட்ட நீர்வீழ்ச்சிகளில் குளித்து உற்சாகம். தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற கோயில்களில் அலைமோதிய மக்கள் கூட்டம். வார விடுமுறையை முன்னிட்டு கோயில்களில் குவிந்து தரிசனம். கோவை மாவட்டம் வால்பாறை அரசு கலைக்கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை என புகார். பேராசிரியர் உட்பட 4 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. நியூசிலாந்து நாட்டு துறைமுகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி 4 கோடி ரூபாய் மோசடி. தலைமறைவாக உள்ள நாற்றம்பள்ளி நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் முற்றுகை போராட்டம். ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கன்னியாகுமரி பகவதியம்மன் கோயிலில் முதன்முறையாக திறக்கப்பட்ட தீர்த்த கிணறு. பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய தங்கம், வெள்ளி, ரூபாய் நோட்டுகளை சேகரித்து எண்ணும் பணி தீவிரம். நிலச்சரிவில் சிக்கிய வயநாட்டில் சுற்றுலாத்துறையை மறுசீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். கேரள மாநில அரசுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். ஜம்மு காஷ்மீரில் அரசு பணியிடங்களில் 65% காலி பணியிடங்கள் உள்ளதாக காங்கிரஸ் தலைவர் கார்கே புகார். இளைஞர்களை ஏமாற்றுவதை பாஜக கொள்கையாக வைத்துள்ளதாகவும் விமர்சனம். ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் 1.75 லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூலிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதத்தை விட 10% அதிகம் எனவும் மத்திய நிதி அமைச்சகம் தகவல். பாலியல் தொல்லை குறித்த நீதிபதி ஹேமா கமிட்டி அறிக்கை அடிப்படையில் நீதி வழங்காதது ஏன்? நடிகர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க தடுப்பது யார் எனவும் கேரள அரசுக்கு மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா கேள்வி. பாராலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மனிஷா அரையிறுதிக்கு முன்னேற்றம். நாளை நடைபெறும் போட்டியில் சக வீராங்கனை துளசிமதி முருகேசனை எதிர்கொள்கிறார்.
பாராலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீரர் வீராங்கனைகளுடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் மோடி சிறப்பான ஆட்டத்தால் நாடே பெருமை கொள்வதாக வாழ்த்து.